முல்லை பெரியார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கன் முதல் போக சாகுபடிக்கு நீர் திறக்கப்பட்டது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். எத்தனை நில பாசன வசதி பயன்பெறவிருக்கிறது பழனிக்குமார்? நிச்சயமாக லாவண்யா, அதாவது 5 மாவட்டங்களின் நீராதாரமாக திகழக்கூடிய முல்லை பெரியாறு அணைக்கு தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த இருபோக சாகுபடி நிலங்களின் முதல் போக சாகுபடிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முல்லை பெரியார் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் முல்லை பெரியார் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இருப்பு இருப்பதை கருத்தில் கொண்டு இன்று ஜூன் 1ஆம் தேதி அன்று தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் 120 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு 200 கன அடி வீதம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேக்கடியில் உள்ள சுரங்க வாய்க்காலில் உள்ள மதகில் தமிழக பெரியார் வைகை வடிநில கோட்ட செயற்பொறியாளர் அன்புச்செல்வன் தலைமையிலான பொறியாளர்கள் அணையில் இருந்து தற்பொழுது தண்ணீர் திறந்து வைத்துள்ளனர். இது தவிர வழக்கமாக தேனி மாவட்ட குடிநீருக்காக செல்கின்ற 100 கன அடி நீருடன் சேர்த்து மொத்தம் 300 கன அடி நீர் முல்லை பெரியாறில் இருந்து தற்போது வெளியேற்றப்படுகிறது. இந்த தண்ணீர் திறப்பு நிகழ்வை ஒட்டி கம்பம் பள்ளத்தாக்கு பாசன பகுதி விவசாயிகள் பங்கேற்று திறக்கப்பட்ட தண்ணீருக்கு மலர் தூவி வரவேற்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.